அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கலாம். 100 ஜாதகங்கள் பார்த்தால் 92 ஜாதகங்களில் 90 ஜாதகங்களில் அந்த பிழைக்கு இருக்கும். மதிப்பாக 4:30 மணிக்கு பிறந்தான்னு சொல்லுவாங்க. 4:30 மணிக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று நீங்கள் 4:28 இருக்கலாம், 4:29 இருக்கலாம், 4:31 இருக்கலாம், 4:32 இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸில் இவ்வளோ ஜாதகங்கள் மாறிடுமானா அந்த ஜாதகத்துடைய பலன்கள் மாறிடும். சாதாரணமாக ஒரு சூரியனுடைய நின்ற உப நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் தான் ஒரு ஹோல் பார்த்தோம்னா, இல்லைன்னா 40 செகண்டுன்னு சொல்லலாம். அந்த 40 செகண்டில் சூரியன் நின்ற உபநட்சத்திரம் மாறிடுதுன்னா அடுத்தது சந்திரன் போய்டு, அது இதையோட கம்மி. இந்த மாதிரி ஒன்று நிறைய மாற்றங்கள் கொடுத்துரும். அப்போ சூரியனுடைய பலன்கள் கொடுக்கறது சந்திரனாக இருந்ததுன்னா, சந்திரன்னா உடனே நடக்கிறது, சூரியன்னா பொறுமையாக நிதானமாக ஆலோசித்து செய்யக்கூடிய வேலைகள். இதெல்லாம் உங்களுடைய பலன்கள் மாறுமா மாறாதா? கண்டிப்பாக மாறிடும். ஸோ அப்படி ஜாதகத்தை ஸ்புட்டம் போட்டு டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான ஜாதக கணிதத்தை கரெக்டாக சொல்ல முடியும், ஜாதக பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னா கீழே கூடிய நம்பர்ஸை வந்து கால் பண்ணுங்கள். உங்களுடைய இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், உங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கோ நீங்கள் அனுப்பிச்சி விட்டுனா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை டைரக்ட் கன்சல்டேஷன் வேணும்னா நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய பில்டிங்கில் காம்ப்ளெக்ஸில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. இந்த அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும். புக் பண்ணிவிட்டு எங்கிட்ட நீங்கள் வந்து பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 22ஆம் தேதி 2023 புதன்கிழமை, சுபக்கிருதுடன் பங்குனி மாதம் 8ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, பிரதமை திதி. பிரதமை திதினா அது அவ்வளோ பெரிய அருமையான திதின்லாம் சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை எடுத்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் பண்ண முடியாது. இங்கே உட்காந்து சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும், பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள் கிடையாது. பொதுவாக திருத்தியை அன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே சுபிக்ஷத்தை தரும் சொல்லலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே முடிஞ்சால் கொஞ்சோண்டு தைலம் எடுத்து தடவிட்டு போயிடுங்க. அந்த ஒரு மனசஞ்சலங்கள், டிஸ்ட்ராக்ஷன், மறதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் டெய்லியும் பண்ணக்கூடிய வேலைகளை எடுத்து தொடர்ந்து பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறனால அயன சயன போக விரயஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கறது. அப்பா மூலியமாக, முன்னோர்கள் மூலியமாக, வீட்டில் பெரியவங்களுக்காக, மூத்த மகனுக்காக, மூத்த பெண்ணுக்காக, பெண் குழந்தைகளுக்காக சுப விரயங்கள் பண்ணுறது. கண்டிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய பாவம் இருக்கிறது. சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய பாகம் இருக்கிறது. ஒரு சில பேர் கோவில்கள் சார்ந்த விஷயங்களுக்கு, ஆலய திருப்பணிகளுக்கு சென்று வரக்கூடிய பாவங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். சுப விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அலைச்சல்கள் மூலியமாக பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா 11ஆம் பாவகத்தில், அதாவது உங்களை ராசியில் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது 11ஆம் இடம், அது குருவுடைய வீடாக இருக்கனால பெரியவங்க மூலியமாக நல்ல அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க. நிறைய பேருக்கு அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு அருமையான திருமண வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அபாரமான நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு நிறையா வியாபார அபிவிருத்தி நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. புதன்கிழமை உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய க்ஷேமத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலுக்காக, வேலைக்காக, ஊதியத்திற்காக கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய பெருமிதம் கொள்ளக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். நிறையா பேருக்கு ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண முடியலையே, இவ்வளோ நாள் டிலே ஆகிட்டுருக்கு, எவ்வளோ நாள் சொல்கிறது அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க கடந்த 2-3 நாட்களாக. ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும்.
அலுவலகத்தில் நிறையா பேருடைய மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள், மதிப்பு கூறக்கூடிய நபராக மாறக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் மேலே நிறைய கௌரவ பிராப்தம் ஏற்படும், வேலைகளில் பெரிய ஒரு புகழந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள், நிறையா பேருக்கு மேனேஜ்மெண்ட் ரோல் கிடைக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் உண்டு. ஆலய திருப்பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அனுகூலம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. வெளிநாடு வாழ் நபர்களுக்கும் மிக யோகமான நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல்கள் காணாமல் போகும், டிப்ரெஷன்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் 4 கிரக சஞ்சாரம் குருவுடைய வீடாக இருக்கனால அருமையான ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வருவது, குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறது, இணக்கம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நம்பிக்கையே இருக்காமல் இருந்தாலும் சரி, இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. பலவிதமான ஏற்றங்கள், பலவிதமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சந்திராஷ்டமமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் 4 கிரக சஞ்சாரம் இருக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் கவனமாக வரும். குருவுடைய வீடாக இருக்கிறனால குழந்தைகளோட நிலைகளில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அசிடிக் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க கிட்ட அவமரியாதைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கஜ பூஜை பண்ணுறது இல்லைன்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தங்க நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மீன ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுருக்கு. ஸோ கன்னி ராசி நபர்களுக்கு என்னதான் அப்படி நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 7ஆம் இடமாக இருக்கிறது. ஸோ கலத்திரஸ்தானத்தமாக இருக்கிறதுனால நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம், அதன் ரீதியாக பொருளாதார ஏற்றம் ஏற்படக்கூடிய பாக்கியம், நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும், சான்சஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம், உதவி என்று கேட்டால் உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பேசிக்கலாக பெண்கள், ஆண்கள், வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கிறது. தொழிலாளிகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்கள் மாறி பொருளாதாரம் உள்ளே வரக்கூடிய பாவம். ஏன்னா 6க்கு 7ங்கிறது 2ஆம் பாவகம். அதனால் தொழிலாளிகளுக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஊதா நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. எத்தனை பேர் எதிரிகள் வந்தாலும் நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இன்னொன்று செல்ஃபிஷ்ன்னு நிறைய பேர் வாங்குவீங்க. ஏன்னா உங்கள் காரியங்கள், உங்கள் வேலைகளை அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் பண்ணுவீங்க. அதனால் இன்றைய நாள் செல்ஃபிஷ் என்று பேர் வாங்கினாலும் நல்லதே. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் இருக்குன்னா வேலை நிமித்தமான அலைச்சல்கள் இருக்கலாம், வேலை நிமித்தமாக ஒரு விரயம் இருக்கலாம், வேலை நிமித்தமாக வேறு ஒரு இடத்திற்கு குடிபெயரலாம், முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகிறது, பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய மகாஸ்வரூபம், மகாபாகியம் என்ற நாள் ஏற்பட போகிறது. உக்ர நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் மிருத்யும் 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 நமாம்யம் அப்படின்னு சொல்லி உக்ர நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாம். பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம். பஞ்சமஸ்தானம் குரு. அந்த குருவுடைய வீட்டில் 4 கிரக சஞ்சாரங்கள், அதாவது சூரியன் உங்களுக்கு 10ஆம் பாவாதிபதி, அவர் போய் பஞ்சமத்தில் இருக்காருனால நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகும். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு பட்டம், பதவிகள், பெயர், புகழ், அந்தஸ்து வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குழந்தை பாக்கியம், குழந்தை வரன் வேண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம். நிறைய பேருக்கு வீடு விற்று பணம் வருவது, இல்லை வண்டி விற்று பணம் வருவது, பணம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு அபாரமான நாளாக மாறப்போகிறது. ஆக மொத்தம் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய பயங்கரமான ரெஸ்பெக்ட் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் மீன ராசியில் 4 கிரக சஞ்சாரம் உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே நல்ல பலன்களாகவே இருக்கும். ஏன்னா வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், அம்மா மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது, ஆசிரியர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது, எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிறது, சென்டம் வாங்கிறது, நினைச்ச காரியங்களை நினைத்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறது. பல விதங்களில் ஏற்றங்கள், பல விதங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுறது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி தேவி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ராசியா நிறம் காஷாய நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக சில அட்வைஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை அவங்ககிட்டேருந்து அட்வைஸ் பண்ணலாம். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறு சிறு உடம்பு பாதிப்பு, மெயினாக அம்மாவுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். மற்றபடி எடுத்த காரியங்களில் வெற்றி, நிறைய பேருக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது கொஞ்சம் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமசுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் மதிப்பெண் நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க. உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாள். பயங்கரமான செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். பேசுகிற ஒரு விஷயத்துலையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படின்னா என்னன்னு நீங்கள் காட்டுவீங்க. உங்களுடைய திறமையான பேச்சு, அபாரமான பேச்சு, வசீகரமான பேச்சு, சமயோஜித புத்தியோடு இருக்கக்கூடிய பேச்சு. எப்படி இவ்வளோ பேச்சு வரும்னா 4 கிரகம் இருக்கிறது. 4 கிரகத்துக்கு 4 காரகோ பாவம் உண்டு. அந்த காரகோ பாவம் இன்றைய நாள் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால காரகோ பாவ விருத்தி அடைகிறது. அதனால் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய யோகம். செல்வந்தர்களாக மாறக்கூடிய வாக்கியம். ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம், திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்திலேயே 4 கிரக சஞ்சாரம். இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? உங்களை முன்னிறுத்தி பல காரியங்கள் நடக்கும். ஆலய திருப்பணிகள் மேற்கொள்வது, பயணங்கள் மேற்கொள்வது, இருக்கக்கூடிய டிப்ரெஷன் காணாமல் போகிறது, கெத்தான் நின்று பல காரியங்களை உங்கள் முன்னிலையில் நடத்தி கொடுக்கக்கூடிய பிராரப்தம். கோவில்கள் எடுத்து பண்ணுவீங்க, கோவில்கள் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க, தீர்த்த யாத்திரைகள் பண்ணுவீங்க, காசி கயா ராமேஸ்வரம் இந்த மாதிரி திருப்புல்லானி இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வருவது, மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு பண்ணுறது, குழந்தைகளுடைய நலன் கருதி நீங்கள் போய் நிறைய முன்னாடி இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்காம நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிக மிக யோகமான காலப்பிராப்தம் ஏற்பட போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கனகாம்பரம் நிறம். ரெண்டு நாள் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய லக் ஃபேக்டர் யாருக்கு நன்னா ஃபேவர் பண்ண போகிறது, யாருக்கெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு மிக மிக யோகமான நாளாக மாறப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.